ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் நடத்திய ஆய்வின் முடிவில் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியானது சமத்துவமின்மையை அதிகரித்து நாடுகளுக்கிடையேயான டிஜிட்டல் மற்றும் பொருளாதார இடைவெளியை விரிவாக்கும் அபாயம் உள்ளதாக அதிர்ச்சி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கணினி அறிவியல் யுகத்தின் புதிய பாய்ச்சலாக AI உருவெடுத்துள்ளது. இதனால் தற்போதைய யுகத்தை AI யுகம் என்று சொல்லும் அளவுக்கு AI தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய முன்னேற்றத்திற்கும் மனித வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் இது புதிய வாய்ப்புகளை திறந்து வைக்கிறது. கிராமப்புறங்களிலிருந்து மருத்துவத்துறை வரை வேளாண் ஆலோசனை, துரித மருத்துவ பரிசோதனை, துல்லியமான காலநிலை கணிப்புகள் மற்றும் பேரிடர் முன்னெச்சரிக்கை போன்ற பல துறைகளில் AI ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் ஆற்றல் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தரவு பாகுபாடு, டீப் ஃபேக் அச்சுறுத்தல்கள், சைபர் தாக்குதல்கள், அதீத மின்சார நுகர்வு, வேலைவாய்ப்பு இழப்புகள் மற்றும் சமூகங்களுக்கு இடையேயான டிஜிட்டல் இடைவெளியை விரிவுபடுத்துதல் போன்ற சவால்களும் AI ஆல் பெருகி வருகின்றன. இதற்கு நடுவே AI-ஐ யார், எப்படி, எந்த அளவில் பயன்படுத்துகின்றனர் என்ற கேள்வி உலக நாடுகளுக்கு முக்கியமான கொள்கை சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் ஐநா அமைப்பு செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ததில் AI-யின் வளர்ச்சியால் உலக நாடுகளிடையே ஏழை பணக்காரர் பாகுபாடு மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் உலகத்தில் AI வேகமாக வளர்கிறது, ஆனால் அதன் பலன் அனைவருக்கும் சமமாக கிடைக்கப் போவதில்லை என்றும் எச்சரித்துள்ளது. பணக்கார நாடுகளும் மேல்தட்டு மக்களும் AI-ஆல் அதிக பயன் பெறுவார்கள் என்றும், ஏழை நாடுகள், மின்சாரம் இணையம் இல்லாத பகுதிகள், போர் பாதித்த மக்கள் போன்றோர் இந்த AI வளர்ச்சியில் பின்தங்கிவிடும் அபாயம் உள்ளதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலை முந்தைய தொழிற்புரட்சி காலத்தில் ஏற்பட்ட பாகுபாட்டை போன்றது என ஐநா ஒப்பிடுகிறது. தொழிற்புரட்சியின் போது மேற்கத்திய நாடுகள் வேகமாக வளர்ந்த நிலையில் மற்றவை பின்தங்கின. AI காலமும் அதே பாதையை பின்பற்றக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவின் சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் AI மூலம் வளர்ச்சி காணும் நிலையிலும் ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு போன்ற நாடுகள் பின்தங்க நேரிடும் என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. ஆசியாவில் 25% மக்களுக்கு இன்னும் இணைய வசதியே கிடைக்கவில்லை என்ற தகவலையும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சில நாடுகள் மட்டும் அல்லாமல் AI-ஐ அனைவரும் பயன்படுத்தும் வகையிலான ஏற்பாடுகளை உலக நாடுகள் உறுதி செய்ய வேண்டும். இல்லையெனில் உலகில் பாகுபாடு மேலும் அதிகரித்து ஏழை பணக்காரர் இடையேயான இடைவெளி பெருகிவிடும் என்று ஐநா தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது.